அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி 2021ல இங்கு வெற்றி பெற்றவர் வந்து திமுகவை சேர்ந்த மணிகண்டன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவுல வந்து குமரகுரு தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள்னு பாத்தீங்கன்னா திமுக 1,15,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 1,10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 9,000 வாக்குகள், அமமுக 2,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக இருந்துச்சுன்னா இன்னும் நெருக்கடியா இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. இங்கு வந்து திமுக வந்து எவ்வளவு கூடுதலா வாங்கியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 5,000 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. 5,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னா திமுக 91,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 92,000 வாக்குகள் வாங்கிருக்கு. இங்கே லீடு அதிமுக. திமுக தனித்து ஏடிஎம்கே அதிக ஓட்டு வாங்கிருச்சு. ஆமா, இந்த தொகுதியெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டாங்கன்னா இந்த முறை ஈஸியா அடிச்சிருவாங்க. பிஜேபி 36,000, பாஜக 31,000 வாங்கியிருக்குது. நாம் தமிழர் 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகளை வந்து இணைத்து பார்த்தோம்னு சொன்னா 1,24,000 வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து அதிமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் விவரம் பார்த்தீங்கன்னா 33,000 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க.